ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறோம். விசேஷமாக ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் என்பது ஒரு முறை கூட ஆண்டவரை அறியாத ஆதிவாசி மக்களுக்கு நடுவிலே ஆண்டவரே தெய்வம் என்று அறிவிக்கிற சுவிசேஷ ஊழியமாகும். அதே நேரத்தில் திருச்சபைகளுக்குள்ளே சென்று சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கவும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவருடைய பிள்ளைகளை உறுதிப்படுத்தவும் ஆண்டவர் இந்த ஊழியத்தை கையிலே கொடுத்திருக்கிறார். இந்த ரெண்டு விதமான ஊழியத்தை செய்கிறோம். கிறிஸ்தவர்கள் நடுவிலும் ஊழியம் செய்கிறோம், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் நடுவிலும் ஊழியம் செய்கிறோம். ஆகவே இந்த ஊழியத்தில் மிகுந்த பிரயாசங்கள் உண்டு, அலைச்சல்கள் உண்டு. எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நம்ம எல்லாரும் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. நேசரேத்தம் இன்ப சத்தம் கேட்டிடுவாய். நேசரித்தம் இன்ப சத்தம் கேட்டிடுவாய். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகள், வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்ராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், அதில் 26வது வசனம். உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். உலகத்தில் எத்தனையோ பரிகாரங்கள் சொல்லுவார்கள். இந்த பிரச்சனைக்கு இந்த பரிகாரம், இந்த பிரச்சனைக்கு இந்த பரிகாரம், நிறைய ரிச்சுவல்ஸ் உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஒருவேளை இந்த வசனத்தில் நானும் உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொன்னால், எத்தனையோ பரிகாரங்கள் இருக்கிறது, அதில் இயேசுவும் ஒரு பரிகாரம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தமிழ் இலக்கணப்படி இந்த வசனத்தில் நானே ஏகாரத்தில் அமைந்திருக்கிறது பாருங்கள். நானே அப்படின்னா நான் மட்டும்தான், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு பரிகாரி. வேற பரிகாரம் எதுவும் நம்ம எடுக்க தேவையில்லை. அது வீணானது, அது நமக்கு தேவையில்லை. ஒரே பரிகாரம் நமக்கு இயேசு மட்டும்தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். எதற்கு பரிகாரி? நான் எகிப்தியரில் வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். எகிப்தியர்களுக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பிரதர், நீங்கள் இப்படி சொல்றீங்களே, கிறிஸ்தவர்களுக்கு வியாதி வருவதே இல்லையா? எத்தனை ஊழியக்காரர்கள் வியாதி வந்து ஆஸ்பத்திரியிலே சிகிச்சை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். எத்தனை ஊழியக்காரர்கள் ஆஸ்பத்திரி கட்டிலே தங்கள் ஜீவனை விட்டிருக்கிறார்கள். எத்தனை ஊழியக்காரர்கள் இன்ஜெக்ஷன், ஊசி, மருந்து எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். அப்படியானால் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, அது உண்மைதானா?
ஒரு கேள்வி. பல நேரங்களில் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. ஒரு சகோதரன் சமூக வலைதளங்களிலே மிக எகத்தாளமாய் பேசுகிறான். அவர் சொல்றாரு, அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, அவர் ஒரு சபை வேற வச்சிருக்கார், பாஸ்டர். அந்த சகோதரர் சொல்லுகிறார், அற்புத சுகமளிக்கும் கூட்டம் நடத்துகிற இவர்கள் எல்லாம் பொய்யர்கள். ஒருவேளை இவர்கள் அற்புத கூட்டங்கள் நடத்துவதிலே சுகமானால் இவர்களுக்கு ஏன் சுகமாகல? இவர்கள் தங்களுக்கு ஒரு வியாதி வரும்பொழுது ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக் கொள்ளுகிறார்களே. சரியான கேள்வி. அந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லி இருக்கிறேன். ஆனால் அந்த சகோதரர் விடாமல் அதையே பேசுகிறார். ஆகவே நானும் விடாமல் அதை பதில சொல்லி கொண்டே இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவருடைய பிரசங்கத்தை கேட்க திரளான ஜனங்கள் வந்தார்கள். 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர். 3 நாட்களாக இவர்கள் என்னிடத்தில் சாப்பிடாமல் இருக்காங்க. இப்படியே இவர்களை வீட்டுக்கு அனுப்பினா சோர்ந்து போவாங்க. இவங்களுக்கு நீங்களே ஆகாரம் கொடுங்கன்னாங்க. அப்போது சீசர்களுக்கு புரியலை. 200 ரூபாய் பணத்துக்கு நம்ம அப்பங்களை வாங்கினாலும் காணாதே ஆண்டவரே. 200ங்கிறது அப்போ எவ்வளோ பெரிய காசு. இன்னைக்கு இருந்தால் 20 கோடி 25 கோடி இருக்கும். அவ்வளவு காசுக்கு அப்பம் வாங்கினாலும் காணாதேங்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க கிட்ட எவ்வளோ இருக்கு? இங்க ஒரு பையன் 5 அப்பமும் 2 மீன் வச்சிருக்கிறான். அதை என்கிட்ட கொண்டு வா. அது ஆண்டவருடைய கரத்திலே வந்த பொழுது ஆண்டவர் ஜெபித்தார். சீசர்களுக்கு கொடுத்து எல்லாரையும் பந்தி வரிசையாக உட்கார வைங்க, சாப்பாடு கொடுங்கன்னு. அப்பம் வா எடுக்க எடுக்க வா ஆபுத்திரன் கையிலிருந்து அமுத சுரபி போல எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்தது. மீதியாய் 12 கூட எடுத்தாங்க. அவ்வளோ அப்பம் வந்துச்சு. அற்புதமான ஒரு விருந்து, அதிசயம், மிராக்கிள். அப்படி மிராக்கிள் பண்ணார் இயேசு. இப்போ இயேசுநாதரும் சீசர்களும் ஊழியத்தை முடிச்சுட்டு வர்றாங்க. வேறொரு சம்பவத்தில் யாக்கோபுடைய கிணற்றுக்கரை வந்த பொழுது இயேசுநாதர் சோர்வடைந்து பசி அடைந்து இந்த கிணத்துக்கரையில் உட்கார்ந்துக்கிட்டு சீசர்களை பார்த்து ஊருக்குள்ளே போய் சாப்பாடு கிடைக்குமா பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புகிறார். ஏன்? அவர் எவ்வளவு ஆற்றல் உள்ளவர், எவ்வளவு அதிசயங்களை செய்கிறவர். தனக்கு பசி எடுத்த பொழுது ஏன் அற்புதம் செய்யலை? எதிர்க்கலாம்ல. ஆயிரக்கணக்கான 5000த்துக்கும் அதிகமான ஜனங்களுக்கு அப்பத்தை பங்கிட்டு கொடுத்தவர், அதிசயமாய் சாப்பாடு போட்டவர், தனக்கு பசி எடுக்கும் பொழுது ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வாங்க என்னார். அற்புதத்தை தனக்கு செஞ்சுக்கிடலை. இப்போ தெரியுதா, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணா திரள் கூட்டங்கள் சுகமாகும். ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனைனா ஆஸ்பத்திரியில் போய் தான் ஊசி போடணும். அவர் அந்த மருந்து மாத்திரைகள் எல்லாமே புல் பூண்டிலிருந்து உருவானது. எல்லாமே நமக்கு ஆகாரம் தான். அற்புத சுகத்தினால் மட்டும்தான் வியாதி குணமாகும் என்று இல்லை. ஒரு திரள் கூட்ட மக்கள் நிற்கிறாங்க. 1,00,000 பேர் வந்திருக்காங்க. அதில் 50,000 பேர் வியாதியோடு வந்திருக்காங்க. 1000 பேருக்கு தான் சுகம் நடக்கு. மிச்சம் 49,000 பேர் ஊசி மருந்து தான் போடணும். அது தவறு இல்லையே. அதனாலேயே இந்த அற்புத ஊழியங்கள் எல்லாம் ஹம்பக், அது பொய் அப்படி சொல்லக்கூடாது. அதே போலத்தான் இந்த வசனமும், எகிப்தியரில் வரப்படின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னார். ஆனால் அப்படி நடக்கலை. ஆகவே நம்ம கேள்வி கேட்குறோம், ஏன் ஆண்டவரே நடக்கலை அப்படின்னு. இந்த வசனத்தை, அந்த முதல் பகுதியை நம்ம வாசிக்கணும். எல்லாருமே இந்த வசனத்தினுடைய அந்த இறுதி பகுதியைத்தான் ஸ்டிக்கராக அடித்து வச்சிருக்கிறோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எப்ப சொல்றாரு? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. எத்தனை பாயிண்ட்ஸ் அதில் சொல்றாரு பாருங்க.
நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து, அவருக்கு பார்வைக்கு செம்மையானதுன்னா அவருக்கு பிடித்தமான விஷயத்தை நீ செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, செவி கொடுத்துன்னா என்ன தெரியுமா? கீழ்ப்படிந்து. பைபிளில் பல இடங்களில் செவி கொடுத்துன்னு வரும். செவி கொடுத்து அப்படின்னா கீழ்ப்படிந்து. காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னா கீழ்ப்படியும் மனது உள்ளவன் கேட்க கடவன். செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் நீ கை கொண்டால். 4 பாயிண்ட் இருக்கு. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்பதற்கு ஆங்கில வேதாகமத்தில் நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர். அற்புத சுகம், ஆச்சரியகரமான சுகம் கட்டாயம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். கட்டாயம் ஆண்டவர் தருகிறார். பாலியங்கிச்சோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல அவர் ஒரு புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அவருடைய உபதேசங்களில் பல காரியங்களை நம்ம வேதம் அங்கீகரிக்கிறது இல்லை, நாமும் அங்கீகரிக்கிறது இல்லை. ஆனாலும் ஒரு தேவ மனுஷன் அவரை கொண்டு பல லட்சம் மக்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக பயன்படுத்தினார். அவருடைய புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். அவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஏனென்றால் மிகப்பெரிய சபை சியோல் பட்டணத்தில், தென் கொரியாவினுடைய தலைநகர் சியோல் பட்டணத்தில் பெரிய சர்ச், அவருடைய சர்ச் பெரிய எழுப்புதல் தான். அதற்கு அந்த சபையிலே 7 ஆராதனைகள் 8 ஆராதனைகள் நடக்கும். ஒரு 4 ஆராதனையில் பாலியங்கிச்சோ டைரக்டாக பிரசங்கம் பண்ணுவார். அவருடைய சபையில் ஒரு சம்பவம் நடந்தது. வாரம் அற்புதம் நடக்கும். வாரம் கேன்சர் சோமாகும், கட்டிகள் மறையும், முடவர்கள் நடப்பார்கள், குருடர்களுடைய கண்கள் திறக்கப்படும். வாரம் அற்புதம் நடக்குங்க. அப்படி இல்லாமலா அந்த தேசம் முழுவதும் சர்ச்சுக்கு படையெடுத்து போனாங்க. அற்புதங்கள் திரளாய் நடந்துச்சு. அது பாலியங்கிச்சோக்கு ஒரு பெரிய வெற்றி மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். ஆனால் சபையிலே கொஞ்சம் பேர் ரெகுலராய் சர்ச்சுக்கு வருகிறவர்கள், அவர்களுக்கு சுகம் இல்லை. புதிதாய் வருகிற பலருக்கு சுகம் உண்டாகிறது, அற்புதங்கள் நடைபெறுகிறது. ஆலயத்தில் பல வருஷமாக மெம்பராக இருக்கிறவங்களுக்கு வியாதி குணமடையலை. அவருக்கு இது ஒரு பெரிய முரண்பாடாக தெரியுது. ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் புதுசாக ஜனங்கள் வர்றாங்க, அற்புதமாக செய்கிறீங்க, நாங்கள் பிரசங்கம் மட்டும்தான் பண்ணுறோம், அப்புறம் ஜெபிக்கிறோம், ஆனால் நீங்கள் அற்புதம் செய்கிறீங்க. ஆனால் என் சபையில் பல வருடமாக ஃபெய்த்ஃபுல்லாக வர்ற விசுவாசிகள், ரெகுலராக வர்ற விசுவாசிகள், கர்த்தருக்கு ரெகுலராக கொடுக்கிற விசுவாசிகள், ஆனால் அவங்களுக்கும் வியாதியோடு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க, சுகமே ஆக மாட்டேங்குது. ஏன்? ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு கேட்டார். ஆண்டவர் சொன்னார், புதிதாய் வருகிறவர்கள் அவர்களுக்கு முதலாவது இந்த சுகம் உண்டான உடனே அவர்கள் என்னை நம்பி என்னை விசுவாசித்து உள்ள வர்றாங்க. அப்புறம் வசனத்தை கற்றுக்கொள்ளுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த காரியங்கள்லாம் நடக்கும். எடுத்த உடனே ஒரு அற்புதம் நடக்கும். அவங்களுக்கு பல வருடமாக சபையிலே இருக்கிறான், ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, அவனுக்கே உடனே சுகம் நடக்க மாட்டேக்கு. அவனுக்கு சுகம் மட்டும் பிரச்சனை இல்லை, அவனை சரியான தேவ மனிதனாய் உருவாக்கி அவனை பரலோகம் கொண்டு போய் நான் சேர்க்கணும்.
அதனால் அவனுக்கு இந்த சட்டத்திட்டங்கள் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் இந்த சட்டத்திட்டம் சொன்னார். ஒரு அந்நியன் ஒருத்தன் வந்தால் அவனுக்கு இந்த சட்டத்திட்டம் இல்லை. அவன் இஸ்ரவேல் நாய் மாறின பிறகு இந்த சட்டத்திட்டம். என்ன சட்டத்திட்டங்கள்? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து கவனமாய் கேட்டு. எப்படி கேட்கணுமா? கவனமாய் கேட்கணும். நான் என்னுடைய இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் காலையில் 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பெனியல் டிவியில் வருது. பிரசங்கம் நடக்கும்போதே ஃபோன் வரும். இன்னைக்கு கூட ஃபோன் வந்துச்சு. உடனே ஃபோனை எடுத்து, அம்மா செய்தி முடிகிற வரைக்கும் கேளுங்க, அதில் ஒரு ஜெபம் வரும், சேர்ந்து ஜெபிங்க, அதுக்கு பிறகு நான் உங்களோடு பேசுகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து. ஒரு பிரசங்கம் நடக்கிறது ஒரு இடத்துல, அது ஆலயமாக இருக்கலாம், அல்லது அது ஒரு சர்ச்சா, ஒரு மைதானமாக இருக்கலாம், ஒரு சின்ன ரூமாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது கவனமாய் கேளுங்கள், கவனமாய் கேளுங்கள். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு உதாரணம், லீஸ்திராவிலே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பனியாய் இருந்த ஒரு சிறுவன் பவுல் பேசுகிறதை கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தார். கவனமாய் கேட்டு பவுல் அவனை உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் உண்டென்று கண்டு எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்றார். உரத்த சத்தமாய் சொன்னார். குதித்தெழுந்து நடந்தான். கவனமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது வியாதி மாறுகிறது. நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்கிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தை எங்கிருந்து வந்தாலும் கவனமாய் கேளுங்கள். அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யுங்க. ஆரோக்கியம் வேணும், வியாதியிலிருந்து சுகம் வேண்டாம். எனக்கு ஒரு ஊழியக்காரர் அப்படி சொன்னார், ஆச்சரியமா இருந்துச்சு. வியாதியிலிருந்து சுகம் வேண்டாம் பிரதர், எனக்கோ என் விசுவாசிகளுக்கோ வியாதியே வரக்கூடாது, அவன் ஆரோக்கியமாகவே இருக்கணும். இயேசு 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். இரவு முழுவதும் ஒரு மலையில் போய் இயற்கையில் அறுவாடில் ஜோம் பண்ணிட்டே இருந்தார். ஏசி ரூம்லாம் அவர் கிடையாது, ஆரோக்கியமாக இருந்தார். 33 வயசு வரைக்கும் திடகாத்திரமாய் ஆரோக்கியமாக இருந்தார். தகப்பனாரோடு சேர்ந்து தச்சு தொழிலை அவரும் செய்தார். அவருடைய சரீரம் நல்ல எக்ஸசைஸ். அப்பா கூட அந்த வேலையில் அவர் இருந்தார். அது ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் வித் மெண்டல் ஒர்க். அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து அங்கே அந்த வேலையை செய்தார் அவர். பிற்கால ஊழியத்திற்கு தன் உடலை நல்ல எக்ஸசைஸ் பாடியாக இருந்தார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யணும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது, அவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்வது, நம்முடைய அறிவு ஞானத்தை சில நேரம் பயன்படுத்துவது, அது சரீரத்தில் பிரச்சனையை கொண்டு வருகிறது. ஏன் ஒரு ராப்போஜன பந்தியில் கூட தகுதி இல்லாமல் நீங்கள் போய் அங்கே சேர்ந்தீங்கன்னா வியாதி வரும்னு போட்டிருக்கு. பலர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள்னு போட்டிருக்கு. எந்த மனுஷனும் தன்னைத்தானே ஆராய்ந்து நிதானித்து பார்த்து தான் கர்த்தருடைய பந்தியில் சேரணும். கர்த்தருடைய பந்திங்கிறது அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் புசிக்கும் ஒரு அனுபவம். அவருடைய எலும்புகளோடு எலும்பாய் ஜாயின் ஆகிறோம் நம்ம. அவர் சரியா இருக்கிறார், நாம நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்த்து சரியா போய்ச்சார். இல்லைன்னா பாதிப்பு நமக்கு. ஆண்டவர் நம்மை குணமாக்குகிற தேவன், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் நாம 4 காரியம் செய்யணும். அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை கை கொள்ள வேண்டும். கிறிஸ்தவத்தில் இல்லாத ஒன்று இது. பாடல், வரங்கள், செய்தி, ஜெபங்கள்,
எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் இருக்கு சர்ச்சில். ஆனால் சர்ச்சு மக்கள்கிட்ட எது இல்லை? அவருடைய நியமங்களை கை கொள்ளுகிற பழக்கம் இல்லை, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற பழக்கம் இல்லை. அவருடைய கட்டளைகள் பிளஸ் அவருடைய நியமங்கள், இதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும், அபியாசப்படுத்த வேண்டும். பல வருடங்களுக்கு முன்பாக அன்னை தெரசா வாழ்ந்த காலத்தில் கல்கத்தாவில் ஒரு நற்செய்தி கூட்டம் நடந்தது. அன்றைக்கு அந்த பகுதிகளில், மேற்கு வங்காளம், அந்த டெல்லி, அந்த பகுதிகளில் கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் அங்கே ஜாஸ்தி இருந்தாங்க. அப்போ இங்கெல்லாம் கிடையாது. அப்போமே கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் போய் அந்த மீட்டிங்கை நடத்த விடாமல் தடுத்தாங்க. அது ஒரு அற்புத சுகமளிக்கும் பெரிய ஒரு கன்வென்ஷன். வெளிநாட்டிலிருந்து ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க. நடத்தக்கூடாது என்று கிளர்ச்சியாளர்கள் போய் அதை தடுத்து நிறுத்துகிறாங்க. அப்போ அரசாங்கம் தலையிடுது, காவல்துறை வருது, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது அந்த கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா, ஐயா இங்கே மீட்டிங் நடத்தக்கூடாது, ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற மதர் தெரசா மாதிரி இவங்களை ஊழியம் செய்ய சொல்லுங்க, நாங்களும் உங்களோட சேர்ந்து வேலை செய்கிறோம். எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்க. அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் கை கொள்ளும் பொழுது அதில் ரொம்ப கவனமாய் நாம் இருக்க வேண்டும். இந்த கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொள்ளும் பழக்கம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இல்லை. ஒருவேளை அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொள்ளுகிற பழக்கம் கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளே, கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே இருக்குமானால் இன்றைக்கு இத்தனை போலி ஊழியர்கள் எழும்பி இருக்க முடியாது. எடுத்து வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தமது வலதுகரத்திலே ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளுக்கு நடுவிலே உலாவி வருகிறவர் சொல்லுகிறதாவது, உன் பொறுமையையும் உன் பிரயாசத்தையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர்கள் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். திருச்சபை மக்கள் கர்த்தருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொண்டு நடப்பார்களானால் அவர்கள் போலி ஊழியர்களை எளிதாக அடையாளம் கண்டு கொள்ளுவார்கள். பணத்துக்கு ஊழியம் செய்கிறவன், பெயர் பிரஸ்தாபத்துக்கு ஊழியம் செய்கிறவன், இன்னும் பல காரியங்களுக்காக விபச்சார மயக்கத்தால் நிறைந்து ஊழியம் செய்கிறவன், எல்லாரையும் அவர்கள் கண்டுகொள்ள முடியும். தேவனுடைய நியமங்களையும் தேவனுடைய கட்டளைகளையும் திருச்சபை மக்கள் அப்படியே கை கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். அப்போதுதான் கள்ள ஊழியர்கள் உள்ளே வர முடியாது. அப்படி வந்தால் கூட ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். அவர்களை பொய்யர் என்று நீ கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் எபேசு சபைக்கு அவர் சொல்லுகிறார். அந்த எபேசு சபையினருக்கு எழுதின நிருபம் தான் எபேசியர் நிருபம். எடுத்து வாசித்து பாருங்கள், பல காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அவருடைய நியமங்களையும் அவருடைய கர்த்தருடைய கட்டளைகளையும் ஒவ்வொரு தேவ மனிதனும் தேவ மனுஷியும் கை கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தவறான ஊழியர்கள், தவறான உபதேசங்கள், தவறான காரியங்களை நாம் விளங்கி கொள்ள முடியும். இன்றைக்கு கிறிஸ்தவ திருச்சபைகள் ஆண்டவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொள்ளாததுனால எது சரி எது தவறு என்றே தெரியவில்லை. ஆகவே தவறுக்கு பின்னால செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி திரள் கூட்ட மக்கள் போகிறார்கள். பாவம். தேவனுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொண்டு நடக்கும். அப்ப திருச்சபை ஆரோக்கியமாய் வளரும். அந்த ஆரோக்கியம்தான் உன் சரீரத்தையும் ஆரோக்கியப்படுத்தும். சபிக்கப்பட்ட வியாதிகளில் ஒன்றும் உனக்கு வராது. ஏன்னா
இயேசு கிறிஸ்து நம்மை குணமாக்குகிற தெய்வம். அற்புத சுகம் தேவையா? ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து, ஆண்டவரே உடைய வார்த்தையை கவனமாய் கேட்பேன், உடைய நியமங்களை நான் கை கொள்ளுவேன், உமக்கு பிடித்தமான காரியத்தை நான் செய்வேன், உமக்கு பிரியமில்லாத வேலையை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவராக, எங்கள் நடுவிலே அசைவாடுகிறவராக, எங்களை ஆசீர்வதிக்கிறவராக நீர் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து, ஆண்டவரே உம்மை பார்வைக்கு செம்மையானதை செய்து உம்முடைய கட்டளைகளையும் நியமங்களையும் ஆண்டவரே நாங்கள் கை கொள்ளும் பொழுது, எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய உடம்பிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதரியும் ஆண்டவரே தொட்டு சுகமாக்குவீராக என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். ஐயா, கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா விதமான சரீர வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் குணமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கெட்ட குடி பழக்கத்திலே சிக்கி இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுதே நீர் விடுதலை செய்வீராக. ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த வார்த்தைகளை எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.